ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா குருப்யோ நம நமஸ்தே சுப்ரநாதம் காஞ்சி பீட்டம் சோபஜிதம் திவ்யகணவேசம் காஞ்சிம் ஜெகதனவஸ்து அபாரகண சித்தம் ஞானம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலிக தெய்வம் காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இந்த கிழவன் மலை ஏற வேணாம்னு வந்திருக்கார். இந்த கிழவன் மலை ஏற வேணாம்னு வந்திருக்கார். இது சொன்னது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், நான் பெரியவா. ஜெகதீஷ் பட் அப்படிங்கிறவர் இந்த சதாராவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் சிதம்பரம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உத்தர சிதம்பரம் அந்த கோவில் வந்ததுக்கு அவர் ரொம்ப நிறைய ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவருடைய இன்டர்வியூவில் அதை கேட்டேன். இன்னைக்கு முடிஞ்சோடனே நாளைக்கு அநேகமாக இன்னொன்று இதுக்கு சம்மந்தமானதை ஒரு பெரிய மிராக்கள் அதை நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்ச நாளில் அது நடந்திருக்கு போல இருக்கு. அதனால் அதை கேட்டால் நம்மளுக்கு அது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதுக்காக தான் பெரியவா வந்து சதாராவில் 11 மாதம் இருந்திருக்கார். அதை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார், நடந்து போயிட்டே இருக்கார். எங்கே போகிறார், எந்த இடத்துக்கு போவார் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருக்கார். இவர் அந்த ஜெகதீஷ் பட்டும் கூட இருக்கார், நிறைய பேர் கூட வந்துட்டுருக்கா, மடத்துக்காராலாம் இவரும் கூட வந்துட்டே இருக்கார். இவர் நேராக பார்த்தது அதனால சொல்கிறார். போயிட்டே இருக்கார். ஒரு 10 கிலோமீட்டர் நடந்த உடனே ஒரு தர்மசாலை ஒன்று வந்து தான் அங்கே தங்கிடலாம், ராத்திரி ஒரு சத்திரம் மாதிரி அங்கே தங்கிடலாம் அப்படின்னு தங்கிட்டார் போல இருக்குது. அடுத்த நாள் கடத்தலை எழுந்தார், அனுஷ்டானெலாம் பண்ணார், குடித்தார், திருப்பி கிளம்பினார். இவாளாம் நினச்சிருந்தா அடுத்தது முதல்ல பேசியிருந்தா இவாளெலாம் பண்டரிபுரம் போகிற மாதிரி ஏதோ பேச்சு வந்திருக்கு, பெரிய ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது ஹிண்ட்டு. அதனால் பண்டரிபுரம் போகிறாள் இவன் நினச்சிருந்தான். ஆனால் அங்கே ஆஞ்சநேயர் கூப்பிடுறார், தரிசனம் இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும்? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால் நடந்து போயிட்டே ஒரு 200 அடி தான் நடந்தார். நடந்தவுடனே ஒரு அந்த போயின்ற ரோட்டில் கிழக்கு பக்கமாக திரும்பினா பண்டரிபுரம் போகணும். பெரியவா கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கணும், ஆனால் திரும்பலை, வடக்கு பக்கம் திரும்பி இருக்கா. ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அதில் நடந்தவுடனே ஏதோ ஒரு பாறை வந்தது, அந்த பாறை கிட்ட உட்காந்துட்டார். அது மேலே அது தாண்டி போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமவெளியாக கொஞ்சம் இருக்கான், பிளெயின் கிரவுண்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது போல இருக்குது. அப்போது லோக்கல் பீப்புளெலாம் கேட்டுகிட்டே வந்திருக்காரு. ஏன்னா அது நடந்து போயிட்டே இருக்கும்போது பட் வந்து ஜெகதீஷ் பட் கேட்டிருக்காரு. அது மலை மேலே உச்சியில் ஒரு இங்கேருந்து தெரியல, அது ஒரு ஆஞ்சநேயர் கோவில். அது அவருக்கே தெரியாது, அந்த ஊரில் இருக்கவருக்கு அவருக்கே மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னே தெரியாது. ஊரில் இருக்கவாலும் சொல்லியிருக்கா போல இருக்குது. கேட்டுகிட்டே வந்துரு. ஏன்னா பெரியவா எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கும் போது மலை மேலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் போகிறான்னு இவாடே ஒரு அனுமானம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா என்ன பண்ணுறா பார்க்கலான்னு. ஆனால் போனவர் வந்து மலை மேலே ஏறி போயிருக்கணுமே. அதான் சொல்கிறார், இன்னொரு ஒரு கொஞ்சம் நடந்திருந்தாருன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்திருந்தாருன்னா மலையை பிடிச்சிட்டு இருப்பார், மலை மேலே ஏறி இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சமவெளியாக இருக்கான், அதுக்கப்புறம் மலை ஆரம்பிக்கிறது. இந்த பாறை மேலே உட்காந்துட்டாரு, என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு பார்த்தா ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஒரு பெரிய வானரம் ஒன்று வந்து தான் ரொம்ப கழமாக இருக்குது. பெரிய வானரம் ஒன்று பெரிய சைஸில் இருக்கான். அது வந்து பெரியவா உட்காந்துட்டுருக்காருன்னா பக்கத்துலேயே வந்து தரையில் அது வந்து உட்காந்துட்டு தான். எல்லாருக்கும் கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் அது பார்த்தாலே அது சைஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. பெரியவா வந்து ஏதோ சொல்லி கேட்டாராம், இந்த பழங்கள்லாம் கொண்டு வந்தாலாம், வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்து பெரியவா தான் கையில் கொடுத்தாராம். அந்த பக்கம் வாங்கி உரிச்சு அதே சாப்பிட்டு தான் அந்த வானரன் வந்து சாப்பிட்டே இருக்க. பெரியவா ரொம்ப ஆசையோடு சொல்கிறார், ஜெகதீஷ் பட்டு கூட இருந்து பார்த்துருக்கார். அது சாப்பிட்டு தான் கொஞ்சம் பழம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் அது போகிறோம் அப்படின்ட்டு அது போகிறோம் போல இருக்குது.
பெரியவா வந்து அதை வந்து உட்காந்த உடனே சொன்னாராம், இவர் வந்து அதுக்கு பசி போல இருக்குன்னு. பெரியவாக்கு எப்படி தெரியும்? அது தெரியல. அது வந்தால் என்ன பசின்னு எப்படி தெரியும்? ஆனால் பெரியவா வந்து பரமேஸ்வரனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது பழத்தை கொடுக்க போகிறோம் எல்லாமே இவரே முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் பழத்தை கொடுத்துருக்காரு, அது சாப்பிட்ருக்கு. உடனே அதை திரும்பி சொல்கிறார் அவர் ஜெகதீஷ் பட்டு, நான் சத்தியம் நான் சொல்கிறது, அவர் கொஞ்சம் தான் ஒரு 10 அடி வச்சுருக்கோம். அந்த 10 அடி வச்சது அங்கே இருக்கணுமே அந்த மரம், அந்த இது வானரம் அங்கே நிற்கணும். அது காணோம், அது அப்படியே காணோம், மறைஞ்சு போயிடுது அப்படின்ட்டார். அப்போது உடனே பெரியவா வேறு சிரிச்சுட்டே சொல்லியிருக்கானா, இந்த கிழமை வந்து இந்த மலை ஏற வேணான்னு அவரே வந்திருக்கார் போல இருக்கு, அதான் ஆஞ்சநேயர் அவரே வந்திருக்கார் போல இருக்குன்னு பெரியவா சொல்லி சிரிச்சுட்டே அப்புறம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பண்டர்பூர் போயிருக்காரு. அது போகிற வழியில் எங்கேயோ 1-2 இடத்துல அவர் தங்கிட்டு போயிருக்காரு. அது அடுத்த விஷயம். டுவர்ட்ஸ் பண்டர்பூர் திரும்பி போயிட்டார். அதனால் அந்த எந்த இடத்துல பெரியவா அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் தான் வந்திருக்காருன்றார் அவர். அது சத்தியம், அது டவுட்டே கிடையாது. ஒரு ஆஞ்சநேயர் வர வானர ரூபத்தில் காணாமல் போயிடுறார். கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம், கண் எதிர்க்க டக்குன்னு காணாமல் போயிடுதான். அப்படியே ஸ்க்ரீன் அதை இதெல்லாம் வரா மாதிரி, இந்த சினிமாலாம் வரா மாதிரி அந்த மியூசிக் தான் இல்லை, டப்புன்னு காணாமல் போகிறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஜெகதீஷ் பட் சொல்கிறார். அந்த இடத்த தான் நான் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன கோவிலும் பெரியவாளுடைய ஒரு மெமரியல் மாதிரி ஒரு மாதிரி கட்டணம் அப்படின்னு எனக்கு மனசில் பின்னாடி தோணித்து அப்படிங்கிறார். அதனால தான் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அது ஒரு அனுபவமாக பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதனால் ஆஞ்சநேயரே நேர மலையிலேருந்து இறங்கி வந்து பெரியவாளுக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னா, பெரியவாளை நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா அது நம்ம இந்த எடுத்த பிறவிக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.